ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து கதைகள் போட்டோன்னே உங்களுக்கு வீடியோஸ் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் பேர் சித்ரா. நான் வந்து ஒரு டெய்லரிங் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த வேலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் 12th முடித்ததுக்கப்புறம் வந்து சரி ஏதாச்சும் ஒரு வேலை என்ன அடுத்தது படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப குடும்ப கஷ்டம் காரணமாக வந்து ஒரு காலேஜெல்லாம் வந்து படிக்கிற அளவுக்கு ஒரு இது இல்லை. அடுத்தது அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு சம்பாரித்து கொடுப்போம். ஏன்னா அப்பா வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்ப இதானதுனால தவறுனதுனால வந்து அம்மா மட்டும்தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. அதனால் அம்மா கஷ்டப்பட்டதுனால வந்து எனக்கு வேறு வழி தெரியல. சரி நம்ம கண்டிப்பாக வந்து கஷ்டப்பட்டதுனால ஏதாச்சும் அம்மாவுக்கு வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ சரி வேறு என்ன வேலைக்கு நம்மளுக்கு ஒரு தொழில் மாதிரி கற்றுக்கிற மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் அது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சப்போ அந்த காலகட்டத்தில் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலலாம் நிறைய அக்காலாம் வந்து டெய்லரிங் போனாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் சரி இதில் நம்ம போவோம், கண்டிப்பாக ஏதாச்சும் வந்து நம்ம முன்னேறுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் அந்த பக்கத்து வீட்டு அக்கா வந்து கீதான்னு ஒருத்தவங்க, அவங்க தான் வந்து 2, 3 பேரை வந்து அவங்க வேலை பார்க்குற இடத்துலயே வந்து சேர்த்து விட்றாங்க. அவங்க நல்லா டைலரிங் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட போய் பேசினப்போ அவங்களுக்கு தெரியும், எங்கள் குடும்ப சூழ்நிலைலாம் தெரியும். அம்மா வந்து அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க அம்மா தான் வந்து மாவு மில் வச்சுருக்காங்க. அதில் தான் அம்மா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் எங்கள் குடும்ப கஷ்டம் வந்து அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுனால வந்து அவங்களே வந்து எனக்கு தெரியும் உன் குடும்ப சூழ்நிலையெல்லாம், நானே சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ 1 மாதத்துக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டாம், அப்புறம் வந்து ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் நீ கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்கங்கிறதுனால அதெல்லாம் அவங்க பேசிவிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி நம்ம வந்து ஏதோ ஒரு பரவாயில்ல, நம்மளுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு அப்புறம் போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இங்கே எனக்கு போக போக ஒரு வாரம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி, எதுவுமே நம்மளால கற்றுக்க முடியாத மாதிரி, நிறையா அந்த அளவு எடுக்கிறது இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே எப்படி சொல்கிறது, முதல் முறையாக இருக்கிறதுனாலையும் சரி நம்ம வந்து ஏதோ ஒன்று செய்யணும்னு தெரியுது. ஆனால் வந்து அதை நம்ம வந்து முழு மனசோட கற்றுக்கிட்டா மட்டும்தான் வந்து அதை நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு. அங்கே எனக்கு கற்றுக் கொடுக்குறவங்களும் அதான் சொல்லுவாங்க. அந்த அக்காவும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து அதை வந்து எனக்கு வந்து கற்றுக்கணும், நான் வந்து சம்பாதிக்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட கற்றுக்காதீங்க. ஒரு இதை வந்து நம்ம வந்து ஒரு இதாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த விஷயத்தையும் செய்யலாம். நானே அப்படி தான் இருந்தேன். இப்போ இந்த அளவுக்கு இவ்வளோ பேருக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னா அதுக்கு வந்து நான் வந்து அதை ஃபஸ்ட்டு வந்து இதை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சேனே தவிர அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம நுணுக்கமாக பார்க்கணும் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு வருஷம் ஆகியுமே கற்றுக்கல. அதனால தான் உங்ககிட்ட நான் இதை அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் எனக்கும் வந்து அவங்க சொன்னதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் மனசுக்குள்ளே பட்டுச்சு. உண்மைதான், சரி நம்ம வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் என் மனசுக்குள்ளே வந்துட்டு போணுச்சு. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நான் இங்கேயே கற்றுக்க ஆரம்பித்தேன். கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து நல்லபடியாக வந்து போணுச்சு. 3 மாதம் இங்கே கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் அந்த அக்காவே என்ன சொன்னாங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து இது மாதிரி கவர்மெண்ட்டில் வந்து டெண்டர் விடுற கம்பெனியில் வந்து தைக்கிறதுக்கு கேட்குறாங்க, மாதம் வந்து 12,000 சம்பளம், யாரெல்லாம் வந்து சேர்றீங்களோ சேர்ந்துக்குங்கம்மா, அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க, வேலைக்கு போகிறதுனா இங்கே சேர்ந்துக்குங்க, கோர்ஸ் முடித்தவங்க அது மாதிரி போகலாம், விருப்பம் உள்ளவங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பரவாயில்ல, ஃபஸ்ட்டு நம்ம வந்து உடனே மிஷின் வாங்கி போட்டு வீட்டில் தைச்சோன்னா யாரும் தைக்க கொடுக்க மாட்டாங்க. நம்ம இது மாதிரி ஒரு கம்பெனிஸில் வேலை பார்த்துட்டு இடையிலே நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல அந்த மாதிரில வேணால் தைச்சி வேணால் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் அது சரியான ஒரு முடிவாக இருக்கும்னு எங்கள் அம்மாக்கிட்டேயும் கேட்டேன். எங்கள் அம்மாவும் அதான் சொன்னாங்க, இப்போ உள்ள சூழ்நிலையில் வந்து மிஷின் வாங்கி வீட்லலாம் யாரும் நிறைய பேர் நம்ம தெருவிலே தைக்கிறாங்கம்மா, அதனால வந்து அவ்வளோ சீக்கிரம் அது சரிப்பட்டு வராது. நம்ம வந்து பார்ப்போம், நீ நல்லா சம்பாரித்து எல்லாம் பண்ணால் நம்ம டவுன்லேயே வந்து ஒரு கடை கூட நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு அந்த குறிப்பிட்ட அந்த துணி தைக்கிற கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். ஒரு 2 வருஷம் அப்படி போணுச்சு. 2 வருஷம் போனதுக்கப்புறம் சரி அதுக்கப்புறம் அதில் கிடைச்ச பணத்தை வச்சு கொஞ்சம் சேர்த்து அங்கே பக்கத்துலேயே ஒரு டவுனில் வந்து தெரிஞ்சவங்க மூலியமா வந்து ஒரு ஒரு 2 மிஷின் போடுற அளவுக்கு ஒரு கடை வந்து வாடகைக்கு பிடிச்சோம். அது வாடகை கம்மி தான். அப்புறம் அங்கே போர்ட்லாம் வச்சு ஃபஸ்ட்டு சுடிதார் இதெல்லாம் வந்து தைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். தைச்சி குடித்ததுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து நான் நல்லா வந்து டிசைன்லாம் பண்ணி கொடுக்குறத பார்த்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் ஒரு 6, 7 மாதத்துலேயே வர ஆரம்பித்தாங்க. எனக்காக ரெகுலர் கஸ்டமராகவே மாறினாங்க.
கொஞ்சம் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீடு வந்து கூரை வீடு தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காசு சேர்த்து ஒரு 2 வருஷத்துலேயே வந்து மாடி வீடு கட்டினேன். அதுக்கப்புறம் அம்மாவை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. ஆனால் அம்மாவுக்கு என்னென்னா, என்னை வந்து ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அது எல்லாருக்குமே இருக்கிறது தான். என்னதான் நம்ம வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அம்மா, ஒரு பெண்ணை பெற்ற ஒரு அம்மா மனசுக்குள்ளே எப்போதுமே ஒரு கவலை இருக்கும். அதாவது நம்ம பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காளே, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா அப்படின்னு தான் எல்லா எதிர்பார்ப்பும் இருக்கும். ஆனால் வந்து அவங்க சில பேர் வெளியில் சொல்லுவாங்க, சில பேர் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம பொண்ணு மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிறதுனால எங்கள் அம்மா வெளியில் சொல்லாமல் அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிக்கிற ஆள். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாக்கிட்ட நான் ஒரே வார்த்தையாக சொல்லிட்டேன், இன்னும் 1 வருஷம் போகட்டுமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து ஒரு சொந்த காலில் நின்று நம்ம வந்து ஒரு 10 ரூபா சம்பாரிச்சா தான் யாராக இருந்தாலும் நம்மளை மதிப்பாங்க. அதனால் வந்து கல்யாணம் இப்போதைக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு எங்கள் அம்மாக்கிட்ட நான் தெளிவாக சொன்னேன். எங்கள் அம்மாவும் அது போக போக வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா பக்கத்தில் அக்கத்துலலாம் வந்து வேலை பார்க்குற பொண்ணுங்கள்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் பார்த்து அம்மாவுக்கு வந்து சரி, நம்ம பொண்ணு சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளே வந்து சொல்ல ஆரம்பித்து அவங்களையும் வந்து தெளிவானாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல சம்பாத்தியம், நல்ல ஒரு இது வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களில் வந்து சரி நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நமக்கான ஒரு தேடல் இருக்கிறப்போ நமக்கான ஒரு பர்சனை பார்ப்போம். அப்போ தான் வந்து என் கடையிலே வந்து வேலைக்கு ஒருத்தர் சேர்ந்தார். நானே வந்து வேலைக்கு 2, 3 பேரை வந்து போட்டு வேலை பார்க்குற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சு. அவரை வந்து நான் விரும்பினேன். அவரும் வந்து டைலரிங் முடித்தவர் தான். அவர் வந்து நிறைய கடையெல்லாம் வச்சுருந்தவர் தான். ஆனால் வந்து ஒரு நஷ்டத்தினால இப்படி ஆயிட்டார் அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அடுத்த பகுதியில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.